Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 53. In previous class we have learned a new poem Anonymous Friend, and today we are going to learn another poem Marble Jar. Title of the poem is Marble Jar. Jar means like a jug. Marbles, colorful stones. Okay, first we discuss the vocabulary words. Precious, precious means something of a great value. ரொம்ப பொக்கிஷமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீசியஸாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். Those earrings were made from precious stones. Next one, unattended, not noticed or forgotten. Next word, wrench. Wrench means a feeling of sadness caused by sudden separation. யாராவது ஒரு பர்சனை ஒரு பொருளவே வந்து நம்ம சடனாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து wrench அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட், ஏக். ஏக் மீன்ஸ் a continuous pain. ஹெட் ஏக் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, ஸ்டொமக் ஏக் அந்த மாதிரி சொல்கிறோம். பெயின் அப்படிங்கிறது தான் நம்ம ஏக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் a continuous pain. Next one, strife. Strife means a serious disagreement or argument. Serious argument அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் one, dusk. dusk, dusk, the time between sunset and night. அந்தி பொழுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சன்செட் ஆகிற டைமுக்கும் அந்த டார்க்னஸ் வந்து நல்லா வரதுக்கு இடையிலான டைம், அதுதான் வந்து நம்ம டஸ்க் அப்படின்னு சொல்கிறோம், மாலை நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நவ் கம் ஃபார்வர்ட் டு தி பேஜ் நம்பர் 53, மார்பிள் ஜார். ஓகே, லெட்ஸ் வி ரீட் த போயம். I was sad and grumpy. I was sad and grumpy as I lost my marble jar. It was a precious jewel. Among friends it made me a star. I left it unattended on the garden bench while I had all the fun in the rainy drench. It quickly turned in a flat of wrench, as no jar of marbles was there on the bench. I looked all over, but nothing could I find. My friends helped, but at last I was left behind. I went home with a heavy heart. Mom was waiting with pies and tart. She found about my loss and ache. Come honey, here's your favorite cake. I was uninterested and full of regret, for my beautiful marbles so hard to get. Wish I hadn't left them to play and go wet. Mummy brought me close and lifted up her brows. Honey, it's just a marble jar. A grown-up boy is what you are. I know you loved it. There's more to life. Let's start afresh and let go the strife. Two sides of the coin are loss and gain. You did lose your jar, but enjoy the rain. I will give you an empty jar. You can collect them again. Mummy kissed my forehead and hugged me tight. There is a knock on the door as I was out of my plight. As she brings it in, I couldn't believe my sight. My friend got the jar back with the happy ray of dusk light. ஓகே, இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போயமில் கான்வர்சேஷன் பிட்வீன் மதர் அண்ட் சன். எதை பற்றி அப்படின்னா மார்பிள் ஜார். ஒரு ஸ்மால் பாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜார் வச்சுருக்காங்க. அந்த மார்பிள் ஜாரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. அது வந்து வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ சில்ட்ரன்லாம் பார்த்திங்கன்னா, இந்த டாய்ஸ் நான் வந்து வச்சுருந்தேன்னா நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்து ஸ்டார், எங்கிட்ட வந்து சைக்கிள் இருக்குது, எங்கிட்ட இந்த டாய் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம மாஸ் காட்டுவோம் இல்லையா. ஸோ லைக் தட் he also has a marble jar.
அந்த மார்பிள் ஜார் தான் வந்து இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனில் ரெய்னி டைமில் இவங்க ரெயினை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மார்பிள்ஸ் எல்லாமே ரெயினில் போயிடுது, எங்கேயோ காணாமல் போயிடுது. இவங்களும் தேடி பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ண முடியல, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ ஹோமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப ரொம்ப ஹெவி ஹார்ட்டோடு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க மாம் என்னென்னு கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ உனக்கு இந்த ஃபேவரட் கேக்குன்னு கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த மார்பிள்ஸ் பற்றி மட்டும்தான் ஞாபகமாக இருக்குது. ஓகேவா? இப்போது மம்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் வந்துட்டு ஜஸ்ட் அது ஒரு மார்பிள் ஜார் தான், நீ வந்து ஒரு க்ரோன் அப் பாய், ஸோ நீ என்ன பண்ணணும், உனக்கு அது பிடிக்கும்னு தெரியும், பட் வந்து அதுவே வந்து லைஃப் கிடையாது, இது பின்னாடி லைஃப்பில் நிறையா இருக்குது இல்லையா? ஸோ லெட் ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 சைட்ஸ் ஆஃப் காயின் இருக்குது அப்படின்னா அதில் லாஸ் அண்ட் கெயின் ரெண்டுமே இருக்குது. லைஃப் அப்படின்னாலே என்ன தான் இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டு நம்ம அங்கேயே சடனாக நின்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூ டிட் லாஸ் யுவர் ஜார் பட் என்ஜாய் த ரெயின். நீ வந்து ஜாரை மிஸ் பண்ணிட்ட, பட் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்க, ரெயினை என்ஜாய் பண்ணியிருக்க இல்லையா? ஸோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம லாஸ் பண்ணுறது வந்து தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஐ வில் கிவ் யூ an empty jar, you can collect them again. நான் உனக்கு வந்து ஒரு எம்டி ஜார் கொடுக்க, நீ அகைன் அந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது, ஒரு நாக்கிங் சவுண்ட், டோரை வந்து யாரும் நாக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா யார், திஸ் பாயோட ஃப்ரெண்ட். அவங்க வந்து அந்த ஜாரை வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து இவங்களோட சைட், இவங்களை பார்க்குறதுக்கு நம்பவே முடியல, திருப்பி கிடச்சிருச்சா அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் தீம் ஆஃப் திஸ் போயம் இஸ் என்னது, மார்பிள் ஜார் வந்து எவ்வளோ இந்த பாய்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அவங்க மாம் வந்து எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயமில் கொடுத்துருக்காங்க, லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பர்பஸ் ஆஃப் தி போயம். பர்பஸ் ஆஃப் திஸ் போயம் என்னது, எஸ், ஆத்தர் வந்து இது மூலமாக அவங்களோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஓகேவா? அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம்ஸ் ஆல்சோ நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிரம்பி ஃபஸ்ட் லைனில் இல்லை எதுவுமே, ஏ கிரம்பி அப்படிங்கிறது ஏ, ஜார் பி, ஜுவல் சி. பட் ஜார் அண்டு ஸ்டார் அப்படிங்கிறது மேட்ச் ஆகிறதுனால இது பி, ஏபிசிபி, ஏபிசிபி. பிரெஞ்ச், ட்ரெஞ்ச், ரெஞ்ச், பெஞ்ச், இது எல்லாமே சேமாக இருக்குது நாலுமே. ஸோ இட் இஸ் டி, 4 லைனுமே டி. ஃபைன், பிஹைண்ட், இ. ஓகேவா? இது வரைக்கும் போதும். ரிமைனிங் இருக்க வேர்ட் லைன்ஸ்க்கு நீங்கள் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் டேக் யுவர் ஒர்க் புக், கம் ஆன் டு த பேஜ் நம்பர் 55, worksheet number 22. First one, adjectives. The fruits were dash at Suma's shop. Costly. Next word, I find it dash to go to unknown places without people I trust. Dangerous. Answer is dangerous. Next one, my father bought a dash dress for my brother. Stylish. Next one, it was a dash day around my close friends and family during my birthday. Joyful. It was a joyful day around my close friends and family during my birthday. Next one, the tiger looked dash when it was sick. Powerless. The tiger looked powerless when it was sick. Next one, pure water has no smell or taste and it is colorless. Answer is colorless. Next one, I pay dash fees to my school. Monthly. I pay monthly fees to my school. There are many dash clothes shown on the television advertisements. Beautiful clothes. Next one, it was dash of him cried and asked for an ice cream. Childish. Answer is childish. It was
childish of him to cry and ask for an ice cream. Next one, I met many adventurous people. Last one, adventurous people. Okay, now if you come down, they given vocabulary words. Dusk means the time between sunset and night. Next word, precious. Precious means something of great value. Next word, strife. Strife means a serious disagreement or argument. Ache. Ache means a continuous pain. Next word, unattended. Not noticed or forgotten. Next word, wrench. Wrench means a feeling of sadness caused by sudden separation. Next one, I left my bag dash at the railway station. Unattended. Answer is unattended. Next, it was a dash for Jesus when she had to leave her school to move to a new city. Wrench. W-R-E-N-C-H. Wrench. Suraj felt his body dash after playing hockey for the 3 hours over the weekend. Ache. A-C-H-E. Ache. Next word, next sentence. Last night some people had a dash outside my house. It was very loud. Strife. Answer is strife. Next one, I took many photographs at the beach during dusk. D-U-S-K, dusk. Next one, I have a dash watch given to me by my great grandmother. Precious. Answer is precious. Okay, நம்ம மார்பிள் ஜார் லெசன் போயம்க்கு ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 54ல் ஒர்க் ஷீட் நம்பர் 21 கொஷின் நம்பர் 1 அனானிமஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற போயம்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஃபஸ்ட் கொஷினுக்கு ஏ கொஷினுக்கு நம்ம ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். According to the poet, what happens to the darkness when her mother says words of encouragement? அவங்களோட மதர் வந்து என்கரேஜ்மெண்ட்டான வேர்ட்ஸ் சொல்கிறப்ப அவங்களோட டார்க்னஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுது? வேனிஷ் ஆகுது. வேனிஷ் மீன்ஸ் மறைஞ்சு போகிறது. ஓகேவா? ஸோ according to the poet, when her mother says words of encouragement, the darkness of his life is vanishing. Next one, write 3 things that the poet compares her mother to. Answer is, the poet compares her mother to rock, pillar and colors. Next one, who is the speaker's role model and mentor? The speaker's role model and her mentor is her mother. Next question, find 2 adjectives from the poem which is made from a verb. Also write the verb form of the adjectives. இந்த போயம்ல இருந்து நம்ம 2 verb எடுத்து adjectives எடுத்து எழுதணும். ஆல்சோ அதோட verb form என்ன அப்படிங்கறதையும் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா comfortable and memorable அப்படிங்கிறது ரெண்டும் adjective-ஆ இருக்கும். அதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா comfort அப்படிங்கிறது அதோட verb form, memor அப்படிங்கிறது அதோட verb form. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, find a synonym of the poem which means the same as disappear.
disappear அப்படிங்கறோட வேர்டோட synonyms கேட்டிருக்காங்க. இந்த போயம்ல பாத்தீங்கன்னா disappearனா என்ன மீனிங்? மறையிறது, மறைஞ்சு போறது தான் வந்து disappear அப்படினு சொல்றோம். So synonym is vanish. V-A-N-I-S-H, vanish. Next question. Write any one simile and one metaphor from the poem. Explain which two things are being compared to in both. The rock whose support is like a shadow அப்படிங்கிற லைன் இருக்கும் நமக்கு போயம்ல. அது பாத்தீங்க அப்படின்னா simile. Here the rock is compared with poet's mother and her support is compared with shadow. Next word என்ன மெட்டஃபர் பாத்தீங்க அப்படின்னா the pillar who stands by you in your sorrow அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டஃபர். இங்க மதர், போயட்ஸோட மதர் வந்து பில்லர் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is your mentor and role model in your life? What qualities do you like in that person? இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். You have to write the answer because what they ask. Who is your mentor and role model in your life? உங்க லைஃப்ல யார் ரோல் மாடல் அண்ட் மென்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சாம்பிள் ஆன்சர் கொடுத்துட்றேன். மை மென்டர் இஸ் மை மென்டர் அண்ட் மை ரோல் மாடல் இஸ் மை டீச்சர். ஐ லைக் ஹர் ஹெல்பிங் டெண்டன்சி அண்ட் ஹர் பேஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஓன் ஆன்சர் எழுதிங்க. ஓகேவா? நான் போட்டு எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நவ் கமெண்ட் டு த பேஜ் நம்பர் 56, my marble jar. Today நம்ம என்ன பண்ண போறோம்? Question B and C க்கு தான் ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? Tick the correct answers for the following questions. Who is the speaker in the poem? Give reason for your answer from the poem. Answer is the speaker of the poem is the young boy as he tells us about what happened when he lost his marble jar. The poem starts with I was sad and grumpy as I lost my marble jar, and then later the mother says a grown up boy is what you are. This is tell us the speaker is a young boy who lost his marble jar. So இந்த லைன் மூலமா தான் நமக்கு ஐ அப்படிங்கிற வேர்ப் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் நம்ம ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தோம். த யங் பாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த போயம்? த போயம் இஸ் டெல்லிங் எ ஸ்டோரி அபவுட் எ மதர் ஹெல்பிங் ஹர் சைல்ட். த போயம் இஸ் அபவுட் ஹவு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். த போயம் இஸ் டெல்லிங் எ ஸ்டோரி ஸ்பீக்கர் லாசிங் அண்ட் ஃபைண்டிங் ஹிஸ் மார்பிள் ஜார். ஆன்சர் இஸ் second one. The poem is about how friends help us in difficult times. Next question. What do you think is the purpose of this poem? Give reason for your answer from the poem. Answer is the purpose of this poem is to tell a story. The poet tells a story about how a boy lost his marble jar, how he felt and finds it back. ஸோ ஒரு ஸ்டோரி தான் நமக்கு இதில் சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டோரி ஃபார்மில் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ரிமைனிங் கொஷின்ஸ் ஏழு இருக்குது. Why was the speaker sad and grumpy? What did the speaker's mother do when she found out about his loss and ache? How did the speaker find his marble jar? What does the speaker compare his marble jar to? Why do you think the speaker made that comparison? Find a word from the poem which means the same as a serious disagreement. Find any two adjectives from the poem. Think about a time when you have lost something precious. What was it? லாஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். 7th கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மீதி இருக்க கொஷினுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் ஆன்சர் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஐ திங்க் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர்.
Thank you all. So you have to answer the questions for Marble Jar அப்படிங்கிற poemல 7th question. Like that Anonymous Friend அப்படிங்கிற poemல 7th question. Okay. Thank you all.